அப்போ நாம் இன்றைக்கி பண்ணக்கூடிய இந்த டொமேட்டோ ரெசிபிக்காக நான் வந்து ஒரு 3 டொமேட்டோ எடுத்துருக்கிறேன். இந்த டைப்பில் 3 எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அதுக்காக ஒரு 10 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை, அதுக்காக ஒரு 1/4 கப்பு துருவின தேங்காயும் எடுத்துருக்கிறேன். ரொம்ப இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதுக்கு தேவையில்லை, ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக ஒரு கடாய் சுடு பண்ண வச்சுருக்கிறேன். அதில் வந்து 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துடலாம். 5 நிமிஷத்துலேயே பண்ணிடலாம். இந்த கறி வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், அவ்வளோ காரமாலாம் இருக்காது. இப்போ நான் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்க்குறேன். இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அந்த பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். அந்த டைமில் நாம் வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் அந்த 1/4 கப்பு தேங்காவை சேர்த்துருக்கிறேன். 1/4 கப்புனா 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும், அவ்வளோதான். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது காரம் ரொம்ப கம்மியான கறியாக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் गरम मसाला पाउडर, और 1/2 टीस्पून धनिया तूल, சீரகம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரு 3-4 பல்லு பூண்டு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து நம்ம வெங்காயம் வதங்கிடுச்சு. அதில் வந்து இந்த தக்காளியை சேர்த்துடலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம தக்காளியும் வதங்கிடுச்சு. ஃப்ளேமை கம்மி பண்ணி வச்சு பண்ணிக்கோங்க. இனி வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் சேர்த்துருக்குறேன். எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாத்து கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட எல்லாமே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இந்த தக்காளி கறி. சால்ட் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக தான் நம்ம சாப்பிட போகிறோம், ஆனால் ரொம்ப தண்ணி வேண்டாம். இப்போ நான் திருப்பியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட சேர்த்தேன். ஏன்னா நம்ம தேங்காயெல்லாம் நல்லா கொதித்து அதோட பச்சை வாசம்லாம் போகணும். மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதிக்குது. கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ கரெக்டாக கிடச்சிருக்கு. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப கெட்டியாகவும் இல்லை. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறேன். இப்போ ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். பாருங்கள், நம்ம டொமேட்டோ கறி வந்து தக்காளி வச்சு பண்ண கறி சூப்பராக கிடச்சிருக்கு. ஈஸியாக பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க. காரம் எல்லாம்
நம்ம கரெக்டாக தான் சேர்த்துருக்குறோம். அதே மாதிரி மசாலாலாம் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்த்துருக்குறோம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.